ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறிய தேவ செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்குறோம், தேவன் மனிதனுக்கு அங்கே 2 விதமான பலனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று மாம்சத்தின் பலன், 2வது ஆவியின் பலன். ஆகவே இந்த உலகத்தில் மனிதர்கள் மாம்ச பலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறத பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் தன்னுடைய ஆவியினாலே தேவன் மனிதர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே வரும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே வரும்பொழுது, முதலாவது தேவன் அவர்களுக்கு நல்ல ஆவியின் பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே ஆவியின் பலத்தினாலே தான் மனிதன் எல்லா இடத்திலும் சாட்சியாய் விளங்குகிறான். இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அங்கே தேவ மனிதர்கள் சில நேரங்களிலே, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளிலே ஆவிக்குரிய பலனை இழந்து விடுகிறார்கள். ஆவிக்குரிய பலன் இழக்கப்படும் பொழுது சத்துருவானவன் அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எண்ணாமம் 23 அதிகாரம் 22 அங்கே வசனத்திலே நாங்கள் அங்கே பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது கர்த்தர், வேதம் சொல்லுகிற அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கேற்ற பலனை தேவன் கொடுத்தார். ஆகவே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவ ஜனங்கள், அங்கே செங்கடலை தாண்டி வருகிற ஜனங்கள் வனாந்திரத்தை கடந்து போகும் பொழுது அவர்கள் மன்னாவை புசிக்கிற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு பலன் வந்தது, காண்டாமிருகத்துக்கொத்த தைரியம் வந்தது. ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கொடுக்கிறார்? அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வேகு பார்க்க போனவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், கானானுக்குள்ளே ராட்சர்களைப் போல மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த ராட்சர்களைப் போல மனிதரோட யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் காண்டாமிருகத்துக்கொத்த பலனை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். மிருகங்களிலே பலனுள்ள மிருகம் காண்டாமிருகம். ஏன் தேவன் அந்த பலனை கொடுக்கிறார் என்று சொன்னால், அங்கே ஜனங்கள் யுத்தம் பண்ணி அந்த கானான் தேசத்தை ஆசீர்வாதத்தோடு சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் சங்கீதம் 106:12 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரங்களுக்குள்ளே போகும் பொழுது அவாந்திர வெளிகளிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அங்கே இறைச்சியை கேட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, அங்கே சாதாரணமான சாப்பிடுகிற ஆகாரத்தினால ஜனங்கள் பலனை இழந்து போனார்கள், வியாதிக்குள்ளே விழுந்தார்கள், மரித்தார்கள். ஆகவே அங்கே பாருங்கள், ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறார், காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கத்த கொடுக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அந்த பலனை அவர்கள் அங்கே பொருட்படுத்தாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே சாதாரணமான இச்சைக்குள்ளே விழுந்தார்கள். அங்கே இறைச்சி வேண்டும் என்று மோசையோடு முறுமுறுத்தார்கள். எகிப்திலே மாம்சங்கள், மச்சங்கள், குமட்டுக்காய்கள், இப்படி விதம் விதமாய் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம், இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு ஒன்றும் தரவில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல கவனிங்கள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எங்களுக்கு பலனை தருகிறார், பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வருகிறது. ஆகவே நாங்கள் வாழுகிற வாழ்க்கையில் ஒருவேளை எங்களுடைய சரீரங்களில், கண்களில், அவயவங்களில் இச்சை என்ற ஒரு மனிதனுக்குள்ளே தூண்டப்படும் என்று சொன்னால், ஆசை என்றது மனிதனுக்குள்ளே தூண்டப்படும் என்று சொன்னால், மனிதனுடைய சரீரத்தில் பலனை இழந்து போகிறான், ஆவிக்குரிய தன்மையை இழக்கிறான், ஆவிக்குரிய அபிஷேகத்தை அவன் இழந்து போகிறான். ஆகவே என்றைக்கு சிம்சோனுக்கு கர்த்தர் அங்கே முடியிலே பலனை கொடுத்தார், அவன் தீட்டில்லாதபடி வளர்ந்த ஒரு தேவ மனிதன், என்றைக்கு சிம்சோன் விபச்சாரியுடைய மடியில போய் கிடந்தானோ, தன் இச்சைக்குள்ளே இடம் கொடுத்தானோ, அன்றைக்கு அவன் சரீரத்திலே பலன் இழக்கப்பட்டது, முடிகள் வெட்டப்பட்டது. ஆகவே நாண்டு கொண்டு மரித்தான். ஆகவே அன்பார்ந்த சகோதரனே, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் உங்களை பலவீனப்படுத்தும்படியாய், கர்த்தரை தூரப்படுத்தும்படியாக, ஆகவே உங்களுடைய இருதயத்திலே அதரியங்கள், சோதனைகள், வியாதிகள், உபத்திரவங்கள் எதை பிசாசு கொண்டு வந்தாலும், ஆகவே உங்களுடைய பலனை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. அங்கே பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அந்த பலன்? பவுல் அழகாக எழுதுகிறார், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நீங்கள் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த பலன்? சாத்தான் தந்திரம் உள்ளவன்,
சாத்தான் அங்கே தந்திரமாக எங்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆக எது எங்களுக்குள்ள இல்லையோ அதை அளவுக்கு அதிகமாய் கொடுத்து பிசாசங்களை வஞ்சிக்கும்படியாய் அவன் ரெடியாக இருக்கிறான். ஆகவே சில நேரங்களில் அநேகர் கர்த்தரை விட்டு விழுந்து விடுகிறார்கள். ஆசைகளினால, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அன்றைக்கு இச்சைகளினால சாத்தான் தந்திரமாய் வஞ்சித்ததினால கர்த்தருடைய பலனை இழந்தார்கள். தேவனோட முகமுகமாய் பேச முடியாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறி போனார்கள். ஆகவே இன்றைக்கு எந்த தேவ பிள்ளைகளும் அங்கே தங்களுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து போகிறார்களோ அன்றைக்கு பலவீனம் அடைகிறார்கள். அன்றைக்கு கர்த்தரோடு பேச முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, சமாதானமாய் வாழ முடியாது, கூட்டங்களுக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே பிசாசு ஏதோ ஒரு காரியத்தில் அவர்களை தூரப்படுத்தி விடுகிறான். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, தேவன் எங்களுக்கு காண்டாமிருத்து கொத்த பலனை கொடுத்திருக்கிறார். ஏன்? பிசாசோடு யுத்தம் பண்ணும்படியாக, தந்திரமுள்ள சாத்தானை எதிர்க்கும்படியாக, அந்தகார லோகாதிபதிகளோடு ஜெயங்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பலனை அற்பமாக எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆகவே அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் நாங்கள் தேவ பலத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும், பலனுள்ளகாய் வாழ வேண்டும். ஒருவனுக்கு பலன் இருந்தால்தான் அவன் சாத்தானை யுத்தம் பண்ண முடியும். ஆவிக்குரிய பலன் மனிதனுக்கு முக்கியம். சரீரத்திலே பலனை நான் ஏற்படுத்துவதற்கு அநேக ஆகாரங்களை புசிக்கலாம், அநேக பயிற்சிகளை, உடற்பயிற்சிகளை செய்யலாம். இந்த சரீர பலன் சாத்தானை ஜெயங்கொள்ள முடியாது. எங்களுக்கு தேவன் ஆவிக்குரிய பலனை தருகிறதுனால்தான், நாங்கள் ஆவிக்குரிய அங்கே தேவபிள்ளைகளாக இருக்கிறதுதான் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் அந்த பலனை தருகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கண்களின் இச்சைகளினால பலனை இழந்து விடுகிறார்கள், சரீரத்தின் ஆசைகளால் இழந்து விடுகிறார்கள். அங்கே சரத்திலே ஐம்புலங்கள் நிமித்தம் வருகிற அங்கே பாவத்தினால் இழந்து விடுகிறார்கள். ஆகவே ஆனால் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோதனையிலே விழுந்து விடுகிறார்கள், பிரச்சனை என்றால் துவண்டு விடுகிறார்கள். சபையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்கே சபையை விட்டு வெளியேறி போகிறார்கள். காரணம், அவர்களை எதிர்த்து நின்று சத்துருவை ஜெயங்கொள்வதற்கு பலன் இல்லை. ஆகவே எல்லாத்துக்கும் பயம், செய்வினைக்கு பயப்படுகிறார்கள், சூனியத்துக்கு பயப்படுகிறார்கள், பிசாசுக்கு பயப்படுகிறார்கள், நாளை தினத்தை குறித்த பயம், எல்லாவற்றுக்கும் பயம் பெறுவ காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பலன் இல்லாதனால. சாதாரணமாக இருதயத்திலே பலன் இல்லை என்று சொன்னால் அங்கே உலகத்தை பார்த்த பயம் எங்களுக்கு வரும். ஆனால் ஆவியின் பலன் இருக்கும் என்று சொன்னால் நான் போக்கையிலும் பரத்திலும் இருக்கையிலும் எல்லா நேரத்திலும் தேவன் எங்களை பலனை நடத்துவார். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, பவுலை அடித்து ஆலய வெளியிலே தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள், பவுல் மரித்து விட்டாரா என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிற அவன் மறுநாள் எழுந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போனான். சரீரத்திலே பலவீனமாக இருக்கலாம், அடித்து வெளியில் சாகிற அளவுக்கு தூக்கி போடலாம். ஆனால் மறுநாள் சுவிசேஷத்துக்கு பவுல் போகிறான் என்று சொன்னால் உள்ளே ஆவியின் பலன் அவனுக்குள்ளே இருந்தது, ஆவியின் வைராக்கியம் இருந்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்களுக்காக சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்ற பலன் உள்ளே இருந்தது. இன்றைக்கு அந்த பலன் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சாதிக்கலாம், வைராக்கியம் கொள்ளலாம். தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நல்லதொரு ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டீர்கள். ஆகவே கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுங்கள். மாம்சத்தின் பலனோ அது எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆவியின் பலன் உங்களுக்கு பிரயோசனம். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிந்தை ஆவியுள்ள சிந்தையாக இருக்கட்டும், பலன் ஆவிக்குரிய பலனாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், ஆஸ்வதிப்பார். ஆகவே ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கிறேன். அன்பான இயேசுவே, இன்றைய நாளில் பலவீனத்தோடு யார் இருக்கிறார்களோ, சரீரத்தின் பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துவீராக, வியாதிகள் சுகமடைவதாக. ஆண்டவரை மாம்சத்தில் ஆண்டவரை பலவீனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரை பலப்படுத்துவீராக. ஆவியிலே சோர்ந்து ஆவியிலே அதிரியப்பட்டு இருக்கிறவர்களை நீர் ஆவியிலே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவின் வல்லமையை எதிர்த்து நிற்க திராணியை கொடுத்து ஆண்டவரே ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பலனை இழந்தார்கள், இச்சைப்பட்டார்கள். ஆண்டவரை காண்டாமிருத்து கொத்த பலனை இழந்து போனார்கள். இன்றைக்கு ஆண்டவரை தேவ பிள்ளைகள் சரத்தில் தூண்டுகிற இச்சைகளினால் ஆவிக்குரிய பலனை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரை அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் உமக்குள்ளே பிரகாசிக்கட்டும், முடிவு வரை நிலைத்து நிற்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திலே தேவ செய்திகள் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் தேவன் உங்களோடு அங்கே பேசுவாராக. God bless you.